என்ன வேலை இருந்தாலும் சரி அதையெல்லாம் மாத்தி வச்சு நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வரேன். நானே ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கிற. கிடைச்சதா? கிடைச்சிடும். இதைத்தான் நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க. டேய் மனோஜ், அம்மா தான் அந்த சாமி பவர்ஃபுல்லான சாமி, பூஜை பண்ணா உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்கடா. நீ அந்த கோயிலுக்கு போய் உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும், அதுவும் நேர்மையான வழியில கிடைக்கணும் போய் வேண்டிட்டு வாங்க. அது சரி, சாமி கிட்ட வேணா மட்டும் கொடுக்குமா? நாமளும் ட்ரை பண்ணோம், அதுக்கு ஒர்க் பண்ணணும். புதுசா உழைக்கிறத பத்தி எல்லாம் பேசுற மனோஜ். சாமி கும்பிடுறதெல்லாம் பேசிக் விஷயம் தான், பட் நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மனோஜ், பொதுவா உனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் அதிகமாச்சே, அதனால தானே பேரே மாத்தி வச்சிருக்க. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆளுக்கு பேசி இவனை குழப்பாதீங்க. ஆமா ஆமா, இல்லனா சார் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அத்தை, எந்த கோயில்னு சொல்லுங்க அத்தை. தெரிஞ்சவங்க இருந்தா பூஜையை சிறப்பா செய்ய சொல்றேன். உனக்கு கோயில் வாசல்ல பூ கட்டுறவங்கள தான் தெரியும், உனக்கு தொழிலதிபரியா தெரியும்? உனக்கு மட்டும் மந்திரி தொழிலதிபர் இவங்களை எல்லாம் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் மீனாவை உன்னால மட்டமா பேசாம இருக்கவே முடியாது இல்லையா? எடுப்பா, அம்மாக்கு இது பழகி போச்சு. தூங்கும் போது கனவு கூட மீனாவை திட்டிட்டு தான் இருப்பாங்க போல. ஏய், நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப அதை மட்டும் பேசு. ஏய் மனோஜ், நான் சொல்றத கேளு. எப்படி நான் உனக்கு நல்ல பொண்ணாதான் பாக்க போறேன். பாக்குற பொண்ணு பெரிய பணக்கார வீடா இருந்தா அந்த பொண்ணு வீட்டுல இருந்தே அந்த பணத்தை வாங்கி நம்ம ரோகிணிக்கு கொடுத்துடலாம். நாளைக்கு நீ கோயிலுக்கு வந்து நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. அம்மா, நான் கண்டிப்பா வரேன். ஆனா நாளைக்கு மட்டும் என்னால வர முடியாது. அப்படி என்னதாண்டா உனக்கு வேலை இருக்கு? நானும் தான் நாளைக்கு நல்ல நாள்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனாலதான் நான் வர முடியாதுன்னு சொல்றேன். ஏண்டா கொஞ்ச நேரம் இந்த வேலையை தள்ளி போட முடியாதா? மனோஜ், அதான் ஆண்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நாளைக்கு போயிட்டு வாங்களேன். அப்படி என்னடா வேலை இருக்குது நாளைக்கு? ஐயோ அப்பா, நாளைக்கு கல்யாணம் இருக்கு. ஏய், கல்யாணமா? யாருக்கு? அது என் ஃப்ரெண்டுக்குமா. உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகுறது சரி, நீ போகலனாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகதான் போகுது. ஆனா நீ கோயிலுக்கு வந்தாதானே உனக்கு கல்யாணம் ஆகும். கோயிலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட் அப்புறமா நீ வந்து பாத்துக்கோடா. ஒழுங்கா நீ நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வர. இல்லம்மா, நான் போய் தான் ஆகணும். நான் போலன்னா அந்த கல்யாணமே நடக்காது. என்னடா சொல்ற? டேய், மாப்பிள்ள இல்லைனா தாண்டா கல்யாணம் நடக்காது. மாப்பிள்ள ஃப்ரெண்டு இல்லைனா கூடவா கல்யாணம் நடக்காது? டேய், என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் மாப்பிள்ளை தோழனா நிக்க போறேன். பரவாயில்லடா, உன்னையும் ஒருத்தன் மாப்பிள்ள தோழனா இருக்கிறது கூப்பிட்டு இருக்கான் பாரு. ஏங்க கொஞ்சம் பேசக்கூடாது அதானே? காருக்கு பிரேக் இருக்கிற மாதிரி நீ எனக்கு அடிக்கடி பிரேக் போட்டுட்டே இருக்கிற. பிரேக் இல்லன்னா உங்க வாய் அடங்க மாட்டேங்குது. அமைதியா இருங்க. டேய் மனோஜ், நான் கடைசியா கேக்குறேன், நீ என் பேச்ச கேப்பியா மாட்டியா? நீங்க சொல்றத அவன் ஆரம்பத்துல இருந்தே கேட்கலையம்மா, இப்ப மட்டும் கேட்கவா போறான்? அம்மா, நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கனா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாமா ப்ளீஸ்மா. நாளைக்கு அந்த கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணி ஆகணுமா. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கம்மா. இல்ல பாரு விஜயா, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, இனி ஒரு நல்ல நாளா பார்த்து செஞ்சுட்டா போகுது. சரி, இவன் வரலனாலும் பரவாயில்ல. நாளைக்கு நான் மட்டுமாவது அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர போறேன். அதாம்மா கரெக்ட். நீங்க போயிட்டு வாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன். அப்போதான் எனக்கு 5 லட்சம் வரும். இது கல்யாணம் முடிஞ்சா 5 லட்சம் வருமா? அது அது கல்யாணம் பண்ண போற என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் மூலியமா தான் எனக்கு பணமே வரப்போகுது. அதான் சொன்னேன். அப்ப நீ ஃப்ரெண்டுக்காக போல, பணத்துக்காக போற. அதான பார்த்தேன். ஏதோ ஒண்ணு, நாளைக்கு நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மீனா, நான் ரெடி, போலாமா? என்னங்க இப்படியேவா வரீங்க? ஆமா, ஏன் இந்த சட்டை நல்லா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. விடுங்க. இது நல்லா இல்ல, இதுவும் செட் ஆகல. மீனா, இரு 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 இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எது இந்த ஃபார்மல் பேண்ட் சட்டையா? நான் என்ன கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். டிரைவர் மீனா, இப்படிதான் ட்ரெஸ் பண்ண முடியும்? இப்படியா பண்ண முடியும்? ஏங்க, நீங்க MM டிராவல்ஸோட ஓனர். உங்ககிட்ட 8 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு சங்கத்துல மெம்பரா இருக்கீங்க. அதெல்லாம் சரி, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் இப்படி மாத்திக்கணுமா? நமக்கெல்லாம் ஒரு கருப்பு பேண்ட், ஒரு வெள்ளை பேண்ட், மேல கலர் சட்டை, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கை முன்னேறும் போது நம்மளும் அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்க. நம்ம போடுற ட்ரெஸ் வச்சுதானே நமக்கு மதிப்பே கிடைக்குது. இது எனக்கு கிடைக்காத மதிப்பு, நான் போற இந்த பேண்ட் சட்டைக்காக கிடைக்கணுமா? அப்படி ஒரு மதிப்பு எனக்கு வேணுமா? ஐயோ, அது அப்படி இல்லங்க. மத்தவங்களுக்காக இல்லனாலும் உங்களுக்காக நீங்க உங்களை மாத்திக்கணும். முன்னேறிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதனாலதான் சொல்றேன். முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எனக்கு போட்டு காட்டுங்க. பிடிங்க, போடுங்க, போங்க போய் மாத்திட்டு வாங்க. மீனா, மீனா, இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. டிராவல்ஸ் ஓனர் மாதிரி இருக்கீங்க. கொன்னே போட்டுரும் போல இருக்கு. ஐயோ, நான் தான் உனக்கு அதை பண்ணோம். சரி வா போலாம். இருங்க, எங்க போறீங்க? உங்க போன் கொடுங்க. எதுக்கு? கொடுங்கங்க. அப்படியே அங்க இருந்து நடந்து வாங்க, ஒரு வீடியோ எடுப்போம். வாங்க. வரவா? வா, எப்படி பாருங்க. நல்லா இருக்குதுடா. ஆனா புதுசா என்ன இப்போ? டிராவல்ஸ் ஓனர் இப்படிதான் இருக்குன்னு மீனா மாத்தி விட்டா. மீனா சொன்னது உண்மைதான். நம்ம வாழ்க்கை மாறும்போது